வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுடன் கூட்டணியில் இணைய போகிறதா விசிக? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக அழியக்கூடாது என்று திருமாவளவன் தொடர்ச்சியாக அட்வைஸ் செய்வது கூட்டணி கணக்குக்காக அல்ல என எம்பி ரவிக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார். அதாவது அதிமுகவை அழித்துவிட்டு அவ்விடத்தை பாஜக பிடிக்க நினைப்பதாகவும் இந்த சதி திட்டங்களுக்கு அதிமுக ஆளாகிறதோ என்ற ஆதங்கத்தில்தான் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்றதே பார்த்திங்கன்னா அவர் தெரிவிக்கிறார். மேலும் எடப்பாடிக்கு சமூக நீதி மீது எந்த பற்றும் இல்லை என்றும் பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அங்கு போக வாய்ப்பே இல்லை என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறதுல என்னதான் நாங்கள் போகமாட்டேன்னு சொன்னாலும் கூட அழுத்தம் திருத்தமாக அதிமுக எடப்பாடி என்று குறிப்பிட்டு இவரும் பேசுகிறாரு. இவருடைய தலைவர் விசிகாவின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் பேசுகிறாங்க. ஸோ இவர்களுடைய கணிப்பு எங்கே போகுதுன்னா, கூட்டணிக்கு இணக்கம் பிள்ளையார் சொல்லின்றவங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை பேசி அதை அப்படியே பெருசாகிட்டு அந்த கூட்டணிக்கான வழி தொடங்கிவிடும் அப்படின்னு இதுவும் ஒரு அரசியல்வாதிகள் போடக்கூடிய ஒரு அரசியல் பார்த்திங்கன்னா பிம்பம். ஓகேங்களா, அதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போகாத மாதிரி போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சம்பவத்தை நிகழ்வாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அரசியலில் இது ஒரு வித்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை விசிக செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போது அதிமுகவுடன் போச்சுன்னா திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா தேர்தலில் தோல்வி என்பது உறுதியாகிவிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதரவு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. விசிகாவில் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா போதிய மரியாதையும் போதிய பார்த்திங்கன்னா அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தையும் திமுக கூட்டணியில் கிடைக்கல விசிகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர்கள் அணிமாறும் படலம், அதாவது கூட்டணி அணிமாறும் படலம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 அதிகமாகிற்று அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சூழல் தான் நடந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இதன் தொடர்ச்சியாக அதிமுக விசிகாவை இழுக்கிறதா இல்லை விசிக அதிமுக கூட்டணிக்கு போக தவிக்கிறதா என்பது தான் பார்த்திங்கன்னா அரசியலில் மிகவும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அப்படி இருக்கையில் இருவர்களுடைய பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடவடிக்கை என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஸோ இப்படி நடந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகும். ஏன்னா தொடர்ந்து தோல்வி வர சந்தித்து வருது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறினாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.